So good morning. I'm sorry, it is it's 12 past 22, right? It's good noon. So last class நம்ம என்ன பார்த்தோம், we are discussing about basics of steel making, right? அதுக்கெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். And we were talking about history of steel. அதுக்கு முன்னாடி கிளாஸ் வந்து history of steel. Then slag making பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம், ரைட்? ஸ்லாக் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் SiO2 எல்லாம் பார்த்தோம், டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். சப்போஸ் அதோட விஸ்காசிட்டி எப்படி அதிகமாகும்னா அதோட ஸ்ட்ரக்சர் பெருசாச்சுன்னா இட் இஸ் ஃபார்ம் ஹை விஸ்கஸ். ஸோ தட் இஸ் அ ப்ராப்ளம். we have to reduce the viscosity by adding basic oxide, right? series of slag பார்த்தோம். தென் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ஸ்டீல் மேக்கிங்கில் வந்து ஸ்டீல் மேக்கிங் ரியாக்ஷன் எப்படி நடக்கும், என்னென்ன ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபேவரபுளாக என்ன கண்டிஷனில் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம், ஐ மீன் ஆப்டிமல் கண்டிஷன்ஸ். ஸோ அதை பற்றி தான் நம்ம இது வரைக்குமே பார்க்க போகிறோம். போன கிளாஸில் வந்து நம்ம வந்து டிஸ்கஸிங் அபவுட் அயன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், ஓகேவா? அதுக்கு முன்னாடி சம் ஹென்ரிஸ் லா, ரோஸ் லாலாம் பார்த்தோம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்டிவிட்டி, ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட், ஈக்லிபிரியம் கோஎஃபிஷியன்ட், ஸோ எல்லாமே வந்து ஞாபகம் வச்சுருக்கணும். ஏன்னா தெர்மோடைனமிக் ஆஸ்பெக்டாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வி ஷுட் நோ அபவுட் ஆல் திஸ் பேசிக் ஃபார்முலாஸ், ஹென்ரிஸ் லா, ரோஸ் லா, ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் ஆர் த ஸ்டீல் மேக்கிங் ரியாக்ஷன்ஸ். நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ரெஸ்பெக்டிவ் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகுது, ஏன்னா ஸ்டீல் மேக்கிங் இன்வால்வ்ஸ் ஒன்லி ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ், ஓகேவா? எக்ஸப்ட் கார்பன் ஆல் இம்பியூரிட்டிஸ் ஃபார்ம் ஆக்சைடு. மற்றது எல்லாமே வந்து ஆக்சைடாக ஃபார்ம் ஆகி ஸ்லாக் போயிடும். வேறஸ் இந்த கேஸ் ஆஃப் கார்பன் இட் இஸ் கேஸ். இதெல்லாம் ஸ்லாக். இந்த மாதிரி போட்டால் ரவுண்ட் ப்ராக்கெட் போட்டால் ஸ்லாக் ஃபேஸ், இந்த மாதிரி ஃப்ளவர் ப்ராக்கெட் போட்டால் கேஸ் ஃபேஸ், இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் மெட்டல் ஃபேஸ் ஆர் ஸ்டீல் ஃபேஸ். ஸ்டீலில் இருக்கிறதுன்னு அர்த்தம், இது வந்து ஸ்லாகில் இருக்கிறது, கேஸில் இருக்கிறதுன்னு அர்த்தம், ஓகேவா? These are the possible important reactions in steel making. So first நம்ம அயன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் பார்த்தோம். ஒரு அயன் வந்து ஒரு ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஃபார்ம் ஆகுது, அந்த ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன வந்து கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணணும், இல்லை என்ன கண்டிஷனில் அது வந்து ஃபேவராக இருக்கும். ஏன்னா இங்கே நம்ம வந்து ஆக்சைட்ஸை ஃபார்ம் பண்ணணும். we have to remove the elements, right? ஸோ அதுக்கு உண்டான ரியாக்ஷனை எழுதி, அதுக்கு உண்டான ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டோட எழுதி, we are substituting some formulas, and using that formulas we found out the percentage of oxygen that is left hand side la kondu vandu idu vandu alter panni indha mari formula kondu vandom. Then considering the activity of FeO endradhu enna na, considering the condition only iron is there in hot metal, oxygen supply panna iron oxide form agum, vera endha element illa nu vechukonga, 100% iron மட்டும் தான் இருக்கு. நம்ம ஆக்சிஜன் ஃபார்ம் பண்ணால் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கு சப்போஸ் அயன் ஆக்சைடு ஃபார்ம் ஆச்சுன்னா வேறு எதுவும் எலமெண்ட் இல்லாதனால இட் வில் ரிமைன் ஆஸ் பியூர் FeO மட்டும் தனியாக இருக்கும். ஸோ அதோட ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இஃப் அன் எலமெண்ட் இருந்தது. இதை விட்டுட்டு forget about this, if in a furnace any element is available individually freely, ஏதாவது ஒரு எலமெண்ட் எந்த எலமெண்ட்டோட காம்பவுண்ட்ஸ் பண்ணாமல், காம்பவுண்டாகாமல், சேராமல் அது தனியாக இருந்துச்சுன்னா அதோட ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இஃப் இட் இஸ் இண்டிவிஜுவல் அண்ட் அவைலபிள் ஃப்ரீலி, தட் எலமெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி வில் பி வெரி ஹை. சப்போஸ் ஆக்டிவிட்டி ஆஃப் FeO வந்து கம்மி பண்ணணும்னா வேறு ஏதாவதோட காம்பவுண்டாக ஜாயின் FeO, SiO2 அப்படி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ஆக்டிவிட்டி ஆஃப் FeO கம்மி ஆகிடுச்சுன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ அது பார்த்தோம். அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் we can find out percentage of oxygen, அதுதான் அந்த ஃபார்முலா. இதில் வந்து எது வேரியபிள், டெம்பரேச்சர் வேரியபிள், ஆக்டிவிட்டி ஆஃப் FeO வந்து வேரியபிள். இந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணி இந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணால் we can calculate and found out what is the percentage of oxygen. அப்படி பார்க்கும்போது 1873 கெல்வினில் என்ன டெம்பரேச்சர், 1873 போட்டால் என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரிஞ்சு. ஆக்டிவிட்டி ஆஃப் FeO வந்து இந்த கண்டிஷனில் 1ன்னு எடுத்துக்கிட்டோம். சப்போஸ் அது வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா ஆக்டிவிட்டி வந்து யூனிட் தான் வரும். 1ன்னு எடுக்கும்போது அதோட பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 0.233, and for 1923 Kelvin it is 0.285.
ஸோ ஆன் இன்க்ரீஸிங் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் அது பாருங்கள் 1873 1923 0.233 0.285 வரைக்கும் இட் இஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ டெம்பரேச்சர் அதிகமானால் ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆகுது. எதில் இன்க்ரீஸ் ஆகுது? ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கனால எங்கே இன்க்ரீஸ் ஆகுது? ஸ்டீல் ஃபேஸில் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் நமக்கு ஸ்டீலில் ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு ப்ரிஃபர் ஒன்லி லோ டெம்பரேச்சர் கம்மியாக தான் ஆக்சிஜன் ஸ்டீலில் கம்மியாகுதுன்றது அசம்ஷன், ரைட்? இட் இஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் தட் வி ஹாவ் டு மெயின்டைன் லோ டெம்பரேச்சர் ஃபார் அயன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அப்புறம் இது ஒரு ஃபார்முலா இருக்குது, ஆக்டிவிட்டி ஆஃப் FeO இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது, டிபெண்டிங் ஆன் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் FeO. ஸோ சப்போஸ் ஜென்ரலாக உங்களுக்கு ரவுஸ்லாவோட ஃபார்முலா தெரியும், ஆக்டிவிட்டி ஆஃப் FeO gamma FeO இன்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் FeO. அதாவது ரவுஸ் லா ஆஃப் எனி ஆக்டிவிட்டி ஆஃப் எனி எலிமெண்ட் இஸ் இன்ட்டு gamma இன்ட்டு n. gamma ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட், n நம்பர் ஆஃப் மோல்ஸ். Always Rao's law will depend upon number of moles. Activity is directly proportional to number of moles. இது வந்து constant. இது நம்ம proportional போட்டுடலாம். Activity of any element is proportional to number of moles of that element. இது proportional வரும். And constant போட்டால் equal வந்துடும். ஓகேவா? So activity is equal to number of moles of any element. And basicity is described in this way. If you want to increase the basicity, if you want to increase the activity of FeO, then we have to increase the basic oxide. Already my example, right? So அதுதான் அந்த எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும், அந்த காம்பவுண்ட் பிரேக் பண்ணி இது ஃபார்ம் ஆகிடும், CaOH ஃபார்ம் ஆகும், FeO தனியாக வந்துடும். ஸோ தனியாக ஃப்ரீயாக இருக்கிறது ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ I'm considering some other assumption like considering a slag containing NFeO இருந்துச்சுன்னா அதோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும்போது FeOட ஆக்டிவிட்டி வந்து 0.31 கிடைக்கும். 0.31 உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் பர்சன்டேஜ் ஆப்ஷன் போது 0.072. அதில் முன்னாடி என்ன இருந்துச்சு? ஆக்டிவிட்டி ஆஃப் FeO 1. இதில் வந்து ஆக்டிவிட்டி ஆஃப் FeO 0.31. ஸோ 1லேருந்து 0.31 கம்மியாக இருக்குது, ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குது. 0.233 வந்து ஆக்டிவிட்டி ஆஃப் FeO 1க்கு at 1873. அதே ஆக்டிவிட்டி ஆஃப் FeO 0.31 கம்மியானப்போ 0.072, 0.233 வந்து 0.072 இருக்குது. ஸோ இட் இஸ் பீன் ரெடியூஸ்ட். திருப்பி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதே கண்டிஷனில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஆக்டிவிட்டிக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் இன்க்ரீஸ். ஓகேவா? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா we have to keep the temperature very low for ion oxidation reaction, right? On increasing temperature the percentage of oxygen will increase, right? So for the first reaction, ion oxidation reaction, we have to maintain low activity of oxygen, FeO, and low temperature. Okay va? So next reaction is oxidation of manganese. So manganese reaction நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மேங்கனீஸில் வந்து என்ன கன்சிடர் பண்ணுறோம்னா அயன் மேங்கனீஸ் ஈக்விலிபிரியம் கன்சிடர் பண்ண போகிறோம். அதர் than this element there is no reaction is happening, right? Only manganese is reacting with oxygen and iron is reacting with manganese, right? So manganese forms ideal solution with iron. Obviously it will form ideal solutions. It is soluble in iron in any proportions, right? So MnO, MnO2, Mn2O3 அந்த மாதிரி எந்த ஃபார்ம் எந்த ப்ரொபோர்ஷனாலும் ஃபார்ம் ஆகலாம். And carbon lowers the activity of manganese by forming MnC. Suppose carbon எல்லா ரியாக்ஷனும் சைமல்டேனியஸாக நடக்கும். கண்டிப்பாக இந்த கார்பன்லாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த மேங்கனீஸோட இது வந்து ஆக்டிவிட்டி வந்து கம்மி பண்ணிடும். எப்படி கம்மி பண்ணணும்னா MnCO ஃபார்ம் ஆகும். அதை சொன்னால ஃப்ரீயாக ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ Mn ஃப்ரீயாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ கார்பன் வந்து ரியாக்ட் ஆச்சுன்னா MnCO ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஃப்ரீயாக இல்லை MnCO ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ ஆக்டிவிட்டி கோஸ் டவுன், ரைட்? ஸோ these are the things I should keep in mind. Okay, so these are the possible reaction for manganese in steel making process. Important reaction, right? இதை தவிர நிறைய ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகும் Mnலே. நம்ம இந்த 2 ரியாக்ஷன் மட்டும்தான் எடுத்துகிட்டு சிம்பிள் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் அதோட கண்டிஷனை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த 2 ரியாக்ஷன் மட்டும் எடுத்துக்குவோம்.
Mn plus oxygen gives MnO. Okay, and Mn plus Fu gives MnO and Fa. இந்த reaction நான் ஏன் எடுத்துக்கிட்டோம்னா, so having a iron manganese equilibrium, there is a possibility of reversion of manganese also அப்படின்றாங்க. எப்போ, when the oxide of manganese MnO achieves high temperature, if the steel making temperature is going beyond the steel making temperature or very high temperature, this MnO will try to dissociate again into Mn and oxygen அப்படின்னு சொல்கிறாங்க. Mn வந்து என்ன ஆகும்னா பிரேக் ஆகி இந்த Mn ஸ்லாகில் இருக்கிற MnO வந்து Mn-ஆ பிரேக் ஆகி MnO-ஆ பிரேக் ஆகி இந்த Mn வந்து ஸ்டீல் ஃபேஸ்க்கு வந்துடும். தட் இஸ் நாட் ஃபேவரபிள் ஒன், ரைட்? அதை நம்ம வந்து எதிர்பார்க்கறதில்ல. தட் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட் ஒன். வி வாண்ட் த மேங்கனீஸ் டு பி ரிமூவ். மேங்கனீஸ் திருப்பி ஸ்டீல் பண்ணிச்சுன்னா இட் இஸ் அகைன் இன் இம்பியூரிட்டி, ரைட்? ஸோ வி ஹாவ் டு கீப் திஸ் ஸ்டேபிள் அட் steel making temperature, right? Okay, so this reaction is considered for your study in this oxidation of manganese. இதே reaction எடுத்துக்கலாம், right? So see here, manganese in steel phase and FeO in slag phase gives MnO plus Fe, right? அதுக்கு உண்டான del G value is equal to minus 123,516 plus 56.617, right? So keeping this as first equation, this as second equation. இதே equation தான் எழுதிருக்கேன். இந்த equation தான் அடுத்த ஸ்லைடில் எழுதிருக்கேன், right? So இந்த reactionக்கு if you are writing equilibrium constant K, ஏன்னா ஜென்ரலாக equilibrium constant என்ன, activity of products by activity of reactants. Activity of products என்ன, activity of MnO into activity of Fe by activity of Mn steel phase and activity of Fu slag phase, right? So activity of Fe is generally is equal to 1. நான் pure element இருந்தாலுமே அது வந்து 1 மாறிடும். activity of MnO, activity of MnO நம்ம எப்படி எழுதலாம்னா, activity of MnO is equal to, இது வந்து என்னது ஸ்லாக்ல இருக்கனால Raoult's law, so gamma into Nn வரும். gamma MnO into N MnO அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டி ஆஃப் MnOக்கு நம்ம எழுத போகிறோம். ஓகே, இது வந்து 1 ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா இது ஹென்ரின் ஆக்டிவிட்டி, ஸ்கொயர் ப்ராக்கெட் ஸ்டீல் ஃபேஸ் இருக்கனால F into weight percentage of element. Henrian activity is equal to F into weight percentage of that element. இங்கே Mn போட்டோம்னா இங்கே Mn வரும், இங்கே Mn வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்திருக்குது. F of Mn into weight percentage of Mn. F into the activity coefficient and activity of Fu னா இது ஸ்லாக்ல இருக்கிறதுனால activity of Fu is equal to gamma Fu into number of moles of Fu. number of moles னா எத்தனை moles இருக்கு Fu ஸ்லாக்லன்றது தான் அந்த number of moles, right? So இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதுறோம்னா, we are bringing a equilibrium quotient. பார்த்தீங்கன்னா இதை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். எப்படி NMnO இங்கே அப்படியே வச்சுக்கிறேன், பர்சன்டேஜ் ஆஃப் மேங்கனீஸ் கீழே அப்படியே வச்சுக்கிறேன், NFeO அப்படியே வச்சுக்கிறேன், மற்ற எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வரேன். K into gamma FeO FMN, அப்போ இந்த gamma MnO வந்து கீழே கொண்டு வந்துடும். இந்த ஃபார்முலா வச்சு K ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு இது கொண்டு வந்துடும். இது மட்டும் தனியாக பாருங்கள், இங்கே K இருக்கா, இங்கெல்லாம் மேலே கொண்டு வந்தோம், இது கீழே கொண்டு வந்தோன்னா இந்த ஃபார்முலா வந்துடும். ஸோ கீப்பிங் திஸ் NMnO by percentage of manganese into NFeO வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துடும், ரைட்? ஸோ giving this equation as K star, it is an equilibrium quotient value, right? So you can see here that N of MnO, number of moles of MnO அப்படின்னா என்ன அர்த்தம், number of MnO particles in slag. அப்படின்னா என்ன அர்த்தம், percentage of Mn in slag as oxide அப்படின்னா அந்த அர்த்தம். ஓகேவா, ஸ்லாகில் இருக்கிற மோல்ஸ்னா percentage of that Mn in form of oxide in slag phase அப்படின்னு அர்த்தம். ஸோ NMnO is proportional, that will be equal to percentage of manganese in
slag round bracket போட்டு slag. So K star is equal to இங்க பாத்தீங்கன்னா இந்த K star இங்க இருக்கு, இந்த ஃபார்ம்ல எடுத்துக்கணும். K star is equal to N MnO by percentage of manganese into NFeO தான் எழுதுது. So இந்த N MnO க்கு பதிலா weight percentage of manganese in slag, இந்த weight percentage of manganese in steel, இந்த NFeO வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துரும். K star into NFeO. So K star NFeO is equal to இத இந்த பார்ட் விட்டுறேன். So that is, this is equal to this and this is equal to this. So this is K star is equal to this formula. அந்த மாதிரி அஸ்யூம் பண்ணி இந்த மாதிரி ஃபார்முலா கொண்டு வந்தோம். சரியா? So weight percentage of manganese in slag phase by weight percentage of manganese in steel phase is equal to K star into NFeO. What is this? It is coefficient of distribution of manganese. Psi ன்னு சொல்லுவாங்க, ரைட்? ஒழுங்காக எழுதல. Psi is equal to percentage of manganese in slag by percentage of manganese in steel, that is equal to K star into NFeO. It is called as coefficient of distribution of manganese. For manganese furnace குள்ள எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, என்ன ரேஷியோவில் அப்படின்றது தான் இந்த psi. That is equal to K star into NFeO, right? That is equal to third equation. So இந்த ரேஷியோ என்ன சொல்லுது? என்ன சொன்னா percentage of manganese இந்த round bracket போட்டா slagல, percentage of manganese square bracket போட்டா steelல. சப்போஸ் இந்த ரேஷியோ வந்து அதிகமாகுது அப்படின்னா நியூமரேட்டர் அதிகமாகும், ரைட்? அப்போ தான் வந்து ரேஷியோ வந்து அதிகமாகும். நியூமரேட்டர் அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம்? மேங்கனீஸ் வந்து ஸ்லாக்ல அதிகமாச்சுன்னா இந்த நியூமரேட்டர் அதிகமாகும், ஆப்வியஸ்லி. ஸோ மேங்கனீஸ் வந்து ஸ்லாக்ல அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம்? மேங்கனீஸ் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ஸ்டீல் ஃபேஸ். எம்என்லேருந்து MnO ஃபார்ம் ஆகி ஸ்லாகுக்கு போகுதுன்னு தான் அர்த்தம், ரைட்? ஸோ it is meant that on increasing this ratio manganese is been oxidized. Okay, when the ratio increase ஆகும், இந்த ratio எப்போ increase ஆகும்? இந்த K star value இல்லை இந்த NFeO increase ஆகும், right? For high value of K star or high number of NFeO should be increased. If it increases, this ratio increases. If this ratio increases, oxidation of manganese is formed. எப்படி oxidation of manganese formed? manganese வந்து ஸ்லாகுக்கு போகுது. ஸ்லாகுக்கு போகுது என்ன அர்த்தம்? oxidation of manganese reaction நடக்குதுன்னு அர்த்தம். or else percentage of manganese is decreasing in steel phase. ஸ்டீல்ல கம்மியாகுதுன்னா oxidation of manganese நடக்குதுன்னு அர்த்தம், right? So we have to keep in mind that for this reaction, for this high ratio, high value of K star is to be increased or high value of NFeO should be increased. அப்படின்னா வந்து இது it favors manganese oxidation reaction. So manganese oxidation என்ன அதிகமாக இருக்கணும்? K star அதிகமாக இருக்கணும் and number of moles of FeO வந்து activity of FeO அதிகமாக இருக்கும், அதுதான் increases, right? So high K star value எப்படி அதிகமாக இருக்கணுன்றதை பார்ப்போம். We have again one standard formula. Please do remember this standard formulas for each reactions, right? And again I am telling that you need not worry about how it has been arrived or derived, right? Log K star for manganese reaction is equal to 7940 by T minus 3.17, right? So on substituting this temperature, different temperature போடும்போது நமக்கு log K star ஓட வேல்யூ கிடைச்சிரும். அதுலேருந்து ஆன்டி லாக் எடுத்து K star வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்படி பண்ணும்போது 1773 கெல்வின், 1873 கெல்வின், 1923 கெல்வின் மூணு டெம்பரேச்சரும் பார்க்கும்போது இந்த K star வேல்யூ என்னன்னு பார்ப்போம். 1773 கெல்வின் போது 20.33, 1873 கெல்வின் போது 11.72, 1923 கெல்வின் போது 9.098. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண இந்த K star வேல்யூ கம்மியாகிட்டு இருக்குது. பட் ஆனால் நமக்கு K star வேல்யூ அதிகமாக வேணும். ஏன்னா K star இன்க்ரீஸ் ஆக தான் இந்த ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? மேங்கனீஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது ஸ்டீல்லேருந்து மேங்கனீஸ் ஸ்லாகுக்கு போயிட்டுருக்குன்னு அர்த்தம்.
right? So on decreasing temperature the K star value increases. Temperature இங்கிருந்து கம்மியாகுது, இது இன்க்ரீஸ் ஆகுது, இங்கிருந்து இங்கே கம்மியாகுது, இது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ temperature is going down. On decreasing temperature K star value increases. On K star value increases, the manganese oxidation is favored. So at low temperature the manganese oxidation is favored with high value of K star. Okay, well, again you are coming to the high FeO activity. என்ன பண்ணணும்னா ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம என்ன இப்போ லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணோம், FeO இன்ட்டு SiO2 தான் ஜென்ரலாகவே அதோட ஃபார்முலா வந்து காம்பவுண்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த பேசிக் ஆக்சைடு ஆட் பண்ணும்போது என்ன ஆகுனா இட் வில் ஃபார்ம் CaO SiO2 and leaving this FeO as free one. That reacts with Mn. இந்த ரியாக்ஷன் இந்த ரெண்டு ரியாக்ஷனுமே சைமல்டேனியஸாக நடக்கும். ஓகேவா? Mn வந்து ஓவோட ஃபார்ம் ஆகி MnO ஃபார்ம் ஆகும். Mn வந்து FeO கூட ஃபார்ம் ஆகி FeO வந்து ஸ்லாகில் இருக்குல்ல, ஏதாவது ஃப்ரீலி அவைலபிள் ஸ்லாக் ஆக்டிவிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த Mn என்ன பண்ணணும்னா ஸ்லாக் மேலே போய் டச் ஆகி இந்த FeOட ரியாக்ட் ஆகி இட் வில் ஃபார்ம் அகைன் MnO ஃபார்ம் ஆகிடும். இந்த ரெண்டு ரியாக்ஷனுமே நமக்கு வந்து மேங்கனீஸ் ஆக்சிடேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ஸோ ஆன் இன்க்ரீஸிங் த ஆக்டிவிட்டி FeO வந்து ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா எப்போ ஃப்ரீ ஆகும், பேசிக் ஆக்சைடு வந்து நம்ம ஆட் பண்ணும்போது FeO ஃப்ரீ ஆகிடும். அந்த FeO வந்து Mnஓட ரியாக்ட் ஆகி இந்த ரியாக்ஷன் நடக்கும். Mn with FeO gives MnO and FeO. So Mn is going to slag phase. இது எப்போ அட் லோயர் டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா இது அப்படியே ரிவர்ஷன் ஆகிடும். Mn will again form Mn, MnO will again form Mn, right? It will come to still phase. Okay, wow. This condition is that we have to follow low temperature and activity should be FeO should be high. இங்கே நம்ம எல்லாமே அசியூம் பண்ணிக்கிறோம், ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது இன்னொரு ரியாக்ஷன் நடக்கலை. இப்போ எம்மனோட ரியாக்ஷன் நடக்கும்போது சிலிக்கான் ரியாக்ஷன் நடக்கலை, கார்பன் ரியாக்ஷன் நடக்கலை, பாஸ்பரஸ் ரியாக்ஷன் நடக்கும். அப்படி தான் அசியூம் பண்ணுறோம். நீங்கள் கேட்கலாம், சார் FeO வந்து CO SiO2 ஃபார்ம் ஆகுது சார், FeO வந்து மேங்கனீஸ் கூட தான் ரியாக்ட் ஆகுமா, இல்லை பாஸ்பரஸ் கூட ரியாக்ட் ஆகாதா? ரியாக்ட் ஆகும், கண்டிப்பாக ரியாக்ட் ஆகும். பட் இங்கே இருக்கிற கண்டிஷனில், இங்கே இருக்கிற அசம்ஷனில் மேங்கனீஸோட ரியாக்ட் ஆகி இந்த ரியாக்ஷன் நடக்குது, அது மூலியமாகவும் MnO ஃபார்ம் ஆகுதுன்றது தான் அர்த்தம். ஃபார் மேங்கனீஸ் ரியாக்ஷன் த கண்டிஷன் இஸ் த high value of K star, low temperature and high activity of FeO, right? ஒவ்வொரு ரியாக்ஷனுக்குமே இந்த ஃபார்முலாலாம் போட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாவே ஃபைனலாக நம்ம என்ன சொல்ல வரோம், டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கணுமா, ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கணுமா அப்படின்றது நம்ம புரிஞ்சால் மட்டும் போதும். ஓகேவா? ஸோ கன்சிடர் a slag, right? Consider slag of V ratio, அதாவது பேசிசிட்டின்னு சொல்லுவாங்க. 1.8 ratio of CaO by SiO2 basicity having FeO of 0.25, N of FeO வந்து 0.25 and N of MnO வந்து 0.06. இதில் ஒரு ஃபார்முலா, இது வந்து ஒரு கொஷின் மாதிரி. ஓகேவா? gamma MnO வந்து 1.6 determine percentage of manganese, percentage of oxygen in steel, square bracket, right? இந்த மாதிரி வந்து ஸ்லாகில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டீலில் வந்து எவ்வளோ மேங்கனீஸ் இருக்கும், எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் த ரியாக்ஷன் Mn in steel phase, FeO in slag phase gives MnO in slag phase and Fe, right? இந்த ரியாக்ஷன் தான், இந்த ரியாக்ஷன் எழுதிக்கும், ரைட்? So to find out percentage of manganese and oxygen, you are using this formula del G is equal to minus RT ln K. அதுதான் உங்களுக்கு என்ன ஃப்ரீ எனர்ஜியோட ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜியோட ஃபார்முலா தானே. del G at standard state is equal to minus RT ln K, right? thermodynamics படிச்சிருப்பீங்க. minus RT ln natural log into K. K னா ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட். ஸோ இதுக்கு நீங்கள் ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ போட்டிங்கன்னா activity of product by activity of reactant, activity of Fe into activity of MnO. activity of MnO நம்ம எப்படி எழுதிருக்கோம், gamma MnO into N MnO. ஆனால் இது Rao's law, slag phase, right? by percentage of
manganese into activity of FeO அப்படின்னு எழுதிருக்கோம். ஓகேவா? இது நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? பர்சன்டேஜ் ஆஃப் மேங்கனீஸ் ஃபைண்ட் பண்ணணும், ஆக்சிஜன் ஃபைண்ட் பண்ணணும், ரைட்? இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் மேங்கனீஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக இதை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணால் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். நேச்சுரல் லாக் ஆஃப் Mn is equal to minus del G standard state by RT plus ln activity of Fe into gamma MnO into NMnO by activity of F1. இதை மட்டும் நான் லெஃப்ட் கொண்டு வந்தேன். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண ஆகிடுச்சு. ஸோ ஃபார்முலா will become like this. ஓகே, இப்போ நம்ம மேங்கனீஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு என்னென்னலாம் தேவை? del G தேவை, R தேவை, டெம்பரேச்சர் தேவை, ஆக்டிவிட்டி ஆஃப் Fe is equal to 1 தான் வரும், gamma MnO தேவை, NMnO தேவை, ஆக்டிவிட்டி ஆஃப் FeO தேவை. ஸோ ஆக்டிவிட்டி ஆஃப் Fe is equal to 1, gamma MnO தெரியுமா? எஸ் 1.6, NMnO அதுவும் தெரியும் 0.05, அண்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் FeO நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, இங்கே என்ன இருக்குது? N of FeO தான் இருக்குது, N of FeO தான் இருக்குது, சரியா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் FeO தான் 0.25 மோல் ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து ஆக்டிவிட்டி ஆஃப் FeO கண்டுபிடிச்சோம். ஆக்டிவிட்டி ஆஃப் FeO is equal to 0.514 into N of FeO பவர் 0.265 நம்ம போன ஆக்சுவலில் பார்த்தோம். வில் டிஸ்கஸ். ஸோ del G வந்து இந்த மேங்கனீஸ் ரியாக்ஷனுக்கு del G வந்து கொடுத்துருக்காங்க. யூ கேன் யூஸ் எய்தர் எனி ஆஃப் திஸ் -5720 calories or -427 calories ஃபார் ஈக்குவேஷன் திஸ் ஒன். ஓகேவா? அப்படி பண்ணும்போது இந்த ஃபார்முலா அகெயின் ஐ ஆம் ரிப்பீட்டிங் திஸ் ஃபார்முலா del G by RT plus ln activity of Fe gamma MnO NMnO by activity of FeO, right? ஸோ del G பதிலாக இதை எடுத்துக்கிறேன் -5720 by R gas constant 1.987 into temperature வந்து சப்போஸ் 1873 எடுத்துக்கிறேன், ரைட்? ப்ளஸ் நேச்சுரல் லாக் ஆஃப் ஆக்டிவ் ஆஃப் FeO வந்து 1 ஆகிடும், அதை இங்கே கொடுத்துருக்கோம் 1. gamma MnO is 1.6, gamma MnO 1.6, NMnO 0.05, and activity of FeO வந்து எப்படின்னா அதான் சொன்னல, activity of FeO is equal to activity of FeO is equal to 0.514 into NFeO power 0.2665. இந்த NFeO நமக்கு தெரியும்ல, NFeO 0.25. ஸோ இங்கே 0.25 போட்டிங்கன்னா you can calculate 0.36 வரும். So we have all the unknown values. You are going to substitute in this formula and you are getting the percentage of minus is at 1873, it is 0.048%. ஓகேவா? ஸோ ஆக்சிஜன் நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? ஆக்சிஜன் we have again நம்ம ஃபஸ்ட்டு ரியாக்ஷனே பார்த்துருக்கோம். on knowing the activity of FeO and temperature we can find easily the percentage of oxygen. The first ion oxidation reaction நம்ம பார்த்தோம். activity of FeO நமக்கு தெரியும், temperature நமக்கு தெரியும். activity of FeO is equal to 0.36, temperature 1873 Kelvin. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா 0.233 into 0.36. நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்ல 0.23 தானே வந்துச்சு. இந்த percentage of oxygen is equal to 0.233 for activity of 1. So activity of FeO வந்து 0.36 னா into 0.36 போட்டால் percentage of oxygen கிடைச்சிடும். ஸோ இதே தான் அங்கே போட்டிருக்கேன். 0.233 into activity of FeO 0.36, activity of 0.36 போட்டால் உங்களுக்கு வந்து 0.084% வருது at 1873 Kelvin. So for different temperature, say at 1773 Kelvin, decrease பண்ணிக்க கொஞ்சம் temperature 0.044%. கம்மியாக இருக்குது பாருங்கள். 1873 0.048 and 0.44. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 0.84 0.54 ஆயிடுச்சு, decreased. If you see for 1923 on increasing temperature 1873 ஓட அதிகமாக போச்சுன்னா 0.52, 0.048 0.52 increased, and oxygen percentage 0.084 0.12 it has increased. So what does it say? On increasing temperature the percentage of manganese increased and oxygen also increased. On decreasing temperature the manganese content is decreased and oxygen content is also decreased.
So the condition for manganese reaction is low temperature. If you go for high temperature, percentage of manganese will increase in steel phase and percentage of oxygen will also increase, right? So with this I will finish up. Yes, சொல்லுப்பா. One second, அப்படியே one second. சொல்லுப்பா. பவர்ல கொடுத்துருக்கேனா? இந்த ஈக்குவேஷன் சொல்றியா? இந்த ஈக்குவேஷனில் வந்து என்னன்னா ஒன்றும் இல்லை, இங்கே வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு தெரியுமா? ஆக்சிடேஷன் ஃபைண்ட் நம்ம பார்த்தோம்ல, ஒரு நிமிஷம் அப்படியே லைன். இந்த ஃபார்முலாலாம் வச்சு இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்தோம். இந்த ஈக்குவேஷனில் என்னன்னா, நம்ம ஏன் இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டோம்னா, நம்மக்கிட்ட ஆக்டிவிட்டி ஆஃப் FeO இருக்குது, டெம்பரேச்சர் நமக்கு தெரியும். அதனால் இந்த ஃபார்முலா வந்து எதுக்கு எடுத்துட்டேன்னா, பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜனை வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டேன். ஈஸியாக நீ கேல்குலேட்டர்லாம் போட்டுடலாம். ஓகேவா? இந்த இதா கீழே கொண்டு வந்துடாதா? என்னப்பா? ரெண்டுமே ஈக்குவல் தான்டா. இது ஈஸியாக வந்து கீழே கொண்டு வந்தா உங்களுக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் கிடைச்சிரும்ல. ஓகேவா? நார்மல் மேத்தமெட்டிக் கால்குலேஷன் தான். இந்த பவரை கொண்டு வந்து கீழே விட்டோன்னா உனக்கு வந்து இதாகிடும். ஓகேவா? So in that way we are going to find the percentage of oxygen, right? அது என்னன்னா, உனக்கு நான் எதுவும் கால்குலேட்டரில் எடுத்துட்டு உனக்கு நான் கால்குலேட் பண்ணி காமிக்கல, இல்லாட்டி நீ வந்து வரி பண்ணிக்க மாட்டேன். கால்குலேட் பண்ணால் உனக்கு லேட் ஆகும். எல்லா வேல்யூம் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இன்ட்டு திஸ் பவர்ப்பா நேச்சுரல் ஆகுறது ஆன்டிலாக மாற்றுறது, இது ஒவ்வொன்றும் நான் சொல்லி தந்தேன்னா லேட் ஆகிடும். இட் இஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங், இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் இட் ஹஸ் ஃபார்ம் லைக் திஸ், ஃபார்முலாஸ்லாம் இப்படி ஃபார்ம் ஆகி உனக்கு வந்து வேல்யூ கிடைக்குது. இதே உனக்கு டவுட் வரலாம், சார் ΔG/RT எப்படி சார் வந்துச்சு? ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் நேச்சுரல் லாக்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்தோம், மேக்னீசியம் வந்து கொண்டு வந்துட்டோம், இதை கொண்டு போய் இது பண்ணிட்டோம், மாற்றி வச்சுருக்கோம்னு சொல்லி இது பண்ணிட்டோன்னா இட் இஸ் அன் அண்டர்ஸ்டுட், ரைட்? ஸோ அதுக்கு நீ வந்து வரி பண்ணிக்காத. நான் தான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வந்து நிறையா வரும், எப்படி மாற்றி எழுதுனாங்கன்னு கவலைப்படாத. நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த கண்டிஷனில் இதோட பர்சன்டேஜ்லாம் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே போகலாம். பட் ஆனால் என்னென்னா, எக்ஸாம்லாம் எழுதும் போது இல்லை ஆன்சர்ஸ் எழுதும் போது எல்லாம் எழுதணும், ஞாபகம் வச்சு எழுதணும். யூ நீட் நாட் அகேன் worry about how perfect should be this equations. இது மாதிரி வந்து ரொம்ப வந்து கரெக்டாக இருக்கும். இங்கே FeO எல்லாம் வேறு ஏதாவது போட்டால், ஹென்ரியன் வேறு ஏதாவது போட்ட, இல்லை பர்சன்டேஜ் ஆஃப் மேக்னஸ் எல்லாம் வேறு ஏதாவது போட்டோன்னா வரி பண்ணிக்காது, தப்பு நடக்கிறது சொல்லுங்க. பட் என்னென்னா, ரியாக்ஷன் வச்சு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்னா என்ன வரும்னு உனக்கு தெரியும், அதை நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம அது ரொம்ப கஷ்டம்தான் இல்லை, ஈஸி தான். ஒவ்வொரு இதுக்குமே எதாவது சொன்னல, ஆக்டிவிட்டினா என்ன, இந்த ஹென்ரின் ஆக்டிவிட்டினா என்ன, ரவுல்ஸ்லாம் என்ன, ஹென்ரிஸ்லாம் என்னன்றது கண்டிப்பாக நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஈக்குவேஷன்ஸாக எழுதலாம். நமக்கு ரியாக்ஷன் தெரிஞ்சுன்னா ஈக்குவேஷன் எழுதலாம். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் பற்றி நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம அந்த ஈக்குவேஷன் வந்து ஈஸியாக டிரைவ் பண்ணி கடைசியில் ஃபைனலாக ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஸோ அதனால் நீ ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹேப்பன்ஸ் டு தி ரியாக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். மேக்னீஸ் ரியாக்ஷனில் என்ன நடக்குது, டெம்பரேச்சர் அதிகமாகுது என்ன நடக்குது, ஆக்டிவிட்டி கம்மியாச்சுன்னா என்ன நடக்குது, அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டியா பின்னாடி வந்து நீ இன்னொரு டைம் பார்க்க உனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். தென் யூ ஸ்பெண்ட் யுவர் ஓன் டைம் ஆன் சப்ஸ்டிடியூட்டிங் ஆல் த வேல்யூஸ். அதே கரெக்டாக வருதான்னு மட்டும் பார்த்துக்கோ. நீ அப்படியே விட்டுறதா, நான் சொன்னது எல்லாமே நீ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து நீ கால்குலேட்டர் போட்டு 10⁻⁻17 அங்கே என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் என்ன, இது கீழே கொண்டு வந்தால் என்ன ஆகும், ரைட் சைடில் கொண்டு வந்தால் என்ன ஆகும்னு பார்த்து நீ வந்து கால்குலேட் பண்ணி பாரு, கண்டிப்பாக உனக்கு புரியும். ஓகேவா? Okay, thank you. Then I will stop here and we'll have the next session on Wednesday, right? Thank you.